இப்போ நீங்க ப்ரிவ்யூல பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது, அதுவும் நம்ம சேனலில் போட்ட வீடியோலேயே இந்த வீடியோ தான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எந்த விதமான பெரிய எஃபெக்ட் நிறைய எஃபெக்ட்லாம் இல்லாமல் வெறும் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தான். ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நான் சொன்ன மாதிரியே இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருவேன். மீதம் ஃபுல்லாக இந்த மாதிரி வெறும் பீட் மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் அதுலேயுமே நீங்கள் கரெக்டாக இமேஜஸை ஆட் பண்ணணும். நீங்கள் இதில் இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் நம்ம எந்த எஃபெக்ட்டுமே அவ்வளோவா ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம இமேஜை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இதுக்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை மட்டும் விட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணி அந்த ரெண்டாவது பீட் மார்க் இருக்குது பதிலாக அதில் வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்துட்டு இந்த பீட் அடுத்த அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த 3வது இருக்க ஆப்ஷனை கொடுத்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்பில் நீங்கள் வரிசையாக ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணேன்னா எந்த இதையுமே மிஸ் பண்ணாமல், அதாவது எந்த பீட் மார்க்கையுமே மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி இருக்க எல்லா பீட் மார்க்குமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பீட் மார்க்காக ஒரு 10 இல்லை 12 பீட் மார்க்கு எவ்வளோ இருக்கும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் பொறுமையாக இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து மீத இருக்க எல்லாத்துலேயுமே அடுத்தலாம் லென்த்தாக இருக்கிறது வெறும் 3 தான். ஸோ அதை ரொம்ப ஈஸியாகவே ஆட் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த சின்ன பீட் மார்க்கில் இமேஜ் ஆட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணி முடித்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை வச்சு தான் நான் வீடியோவே மேக் பண்ணிக்கிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நானாக ஏதாவது ஒரு வீடியோவாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் கேட்குற சாங்க்கு நான் வீடியோ மேக் பண்ணி போட்டால் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி இமேஜை வந்து வரிசையாக ஆட் பண்ணிட்டே வந்தாச்சு. அந்த சின்ன பீட் மார்க் எல்லாத்துலேயுமே நம்ம இமேஜஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இனி பார்த்தீங்கன்னா லென்த் அந்த மாதிரி வெறும் 3 பீட் மார்க் இருக்கும். இதுலேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானே மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டு இந்த ஃபுல் ஸ்க்ரீனை செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் இழுத்துக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு இழுத்ததுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி மறுபடியும் கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கானே மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் இழுத்துக்குங்க. ஸோ இதே மாதிரியே லாஸ்ட்லேயும் ஸோ இந்த 3 இமேஜ் மட்டும் தான் நமக்கு இதில் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். மீத இருக்க எல்லாமே நம்ம அந்த சின்ன பீட் மார்க்கை ஆட் பண்ணால் தான். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஈஸியாக வந்து நம்ம இந்த 3 இதுலையும் பர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த 3 இமேஜ் இருக்குது பதிலாக இந்த லென்த்தாக இருக்க 3 இமேஜில் நம்ம எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இதுக்கு அடுத்து இந்த சின்னதாக இமேஜஸ் இருக்குது பதிலாக இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா இந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எடுத்து இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பதிலாக இதில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை நம்ம இமேஜாக மாற்றிடலாம். ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபீல் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜோட எஃபெக்ட்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணி மீத இருக்க எல்லா இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இல்லை இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்த அந்த லேயரு அந்த இமேஜ் எல்லாமே காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்டை இந்த சின்ன இமேஜஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறேன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை விட்டுட்டு மீத இருக்க எல்லா இமேஜும், அதாவது இந்த மீத இருக்க அந்த சின்ன இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த எத்தனை இமேஜ் இருக்கும் அந்த பெரிய இமேஜை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க இந்த சின்ன இமேஜஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணேன்னா அந்த மாதிரி ஒரு 10 இமேஜஸ் வந்து இருக்குது. இந்த 10 இமேஜ்லையுமே நம்ம ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னா இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த எஃபெக்ட்டை எப்படி காப்பி பண்ணோம் இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்க இமேஜஸ் எல்லாத்துலேயுமே ஒரே கிளிக்கில் இந்த மாதிரி நமக்கு எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கு அடுத்து மீத இருக்க இந்த 3 இது லென்த்தாக இருக்க இமேஜ் இந்த 3 இதுக்கும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. இதுக்கு மேலே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நான் கொடுத்துருக்க அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி ஒரு 4-5 எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வெறும் 3 இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் உங்களுக்கு 4 எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை எப்படி இப்போ கட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி இந்த ஆடியோவுக்கு பதிலாக அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ வந்து நமக்கு கேட்கக்கூடாது. அதனால தான் இப்போ ஆடியோவை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து கரெக்டாக வருதா. இந்த பீட் மார்க்கோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்துட்டு இப்போ அந்த வீடியோவை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணக்கப்புறம் இப்போ அடுத்ததை மூவ் பண்ணுங்கள். இந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு நேராக கொண்டுட்டு போய் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அதை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ வச்சா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு போயிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு பாருங்கள். ஸோ அடுத்து நமக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் அதை கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணி அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு மீத இருக்க வீடியோவில் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போகணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கல மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் மீத எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க வீடியோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போனீங்கன்னா இதில் நமக்கு இந்த குரோமோ கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அந்த குரோமோ கீழே இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் இருக்கா. ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் டச் பண்ணி பிளாக் கலராக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதோட த்ரிஷோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிளாக் கலர் கொஞ்சம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1300 செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம மீத இருக்கல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டாவது இருக்க பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியை டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டு போயிட்டு இந்த மாஸ்கில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க மாஸ்க்கை கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஆல்ரெடி அந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த ரெண்டாவது வீடியோ டச் பண்ணி அந்த எஃபெக்ட் அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பிளெண்டிங்கில் போயிட்டு இந்த லாஸ்ட் இருக்க மாஸ்க்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்க மாஸ்க்கை கொடுத்தாலே போதும் ஈஸியாக இந்த மாதிரி மாறிடும். இதே மாதிரி அப்படியே லாஸ்ட்டில் போய் அந்த வீடியோ டச் பண்ணி அந்த எஃபெக்ட் ஸோ 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அந்த பிளெண்டிங்கில் போயிட்டு அந்த லாஸ்ட் இருக்க மாஸ்க்கு போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்க மாஸ்க்கை கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே நம்ம மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.